பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனம். பாருங்க, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நல்ல கவனிங்க, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுமா? எப்படின்னா, நல்ல மனுஷன்னா தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பார்த்து தான் வேதம் சொல்லுகிறது. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழிகள் மேல் அவர் பிரியமாக இருக்கிறாரா? எப்படி பாருங்க, அந்த நடை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா, அவருடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா எப்படி இருக்குமா? அவர் பிரியமாக இருக்கிறாராம். அல்லேலூயா. அப்போ அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது உங்கள் மேலே அவர் பிரியமாக இருந்து உங்களை நேசித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லையா? பாருங்கள், நல்ல கவனிங்க. அப்போ கர்த்தருடைய நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தர் அந்த ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறாராம். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, எப்படி தாங்குகிறாராம்? ஒவ்வொருவரையும் அவருடைய கையில் தாங்குகிறாருங்க. அல்லேலூயா. இதை மறக்கவே மறக்காதீங்க. அவருடைய வார்த்தை உங்களோடு பேசி கொண்டு இருக்க, கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். உங்களை பாருங்க, அவர் நீங்கள் விழுந்தாலும், ஒருவேளை பொறாமையினால, எரிச்சலினால, வன்கணினால ஒருவேளை நீங்கள் விழுந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, தமது கையினால உங்களை தாங்கி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, விழுந்தாலும் தள்ளுண்டு போகாதபடி கர்த்தருடைய கரத்தில் உங்களை தாங்கி ஏந்தி அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எதை குறித்தும் நீங்கள் கலங்காதீங்க. வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க, வார்த்தையின்படி வாழ பழகி கொள்ளுங்க. வேதத்தில் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படியே பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று என்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாதத்தில் தருகிறேன். தேவன் பொறுப்பெடுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.